கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தேவனுடைய வார்த்தையாக யாத்ராகமம் 23 அதிகாரம் 20 வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கிருபையுள்ள வாக்குத்தத்தங்களை அருளுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடக்கூடிய பரம கானான் தேசத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறார். கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ண தேசத்துக்கு நம்மை வனாந்தரத்தின் வழியாகத்தான் கர்த்தர் அழைத்து செல்கிறார். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்றும் என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார் என்றும் கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரே தூதர்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தருடைய தூதர்கள் அவருடைய சித்தத்தின்படியாக செய்கிறார்கள். தம்முடைய தெய்வீக சித்தத்தையும் பராமரிப்பையும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, வழியிலே உங்களை காக்கும்படி தூதர்கள் உண்டு. கர்த்தர் ஆயத்தமன் என்ற ஸ்தலத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படி ஒரு தூதனை கர்த்தர் நமக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதர் உங்கள் பாளையத்தை பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீங்கள் போய் சேர வேண்டிய தேசத்துக்கு கர்த்தருடைய தூதரானவர் உங்களை வழிநடத்துகிறார். தூதன் என்பது திருத்துவத்திலே 2வது நபரை குறிக்கும். அந்த 2வது நபர் இயேசு கிறிஸ்து. அவர் மனித அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்து என்ற பெயரை எடுப்பதற்கு முன்பாக அவரை குறிப்பிட்ட ஒரு சில இடங்களிலே தூதரானவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் சதா காலங்களிலும் சம அந்தஸ்திலும் இருக்கிறார். தேவனுடைய நாமம் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. கர்த்தருடைய தூதரானவர் என்ற வாக்கியத்தை மோசே 25 இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தருடைய தூதரானவர் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் தெய்வீக நபராக அறியப்பட்டிருக்கிறார். இவர் தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆதியாகமம் 16 அதிகாரத்தில் 7-12 வசனங்களை வாசித்தாலும், ஆதியாகமம் 21 அதிகாரம் 17-18 வசனங்களை வாசித்தாலும் இதை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய தூதரானவர் ஆகாரை பார்த்து உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அங்கலாய்ப்பை கேட்டார் என்று சொல்லுகிறார். எப்பொழுது ஆகார் என்ன சொல்கிறார்கள்? என்னை கண்டவரை, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறார். கர்த்தருடைய தூதரானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அதற்கு ஆபிரகாம் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேலே உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தேவ தூதன் ஒருவர்
சொப்பனத்திலே யாக்கோப்பே என்கிறார். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் தானே. எப்பொழுதும் நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பிப்போ என்று சொல்லுகிறார். யாக்கோப்போ ஆதியாகமம் 48:16 எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதன்மானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதனானவர் மோசேயிடத்திலே தன்னை நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று யாத்திராகமம் 3:2, 4:28 சொல்கிறார். வனாந்தரத்திலே இஸ்ரவேலுடைய சேனைகளுக்கு முன்பாக கடந்து போன தேவதூதனானவர் அக்னி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் தம்மை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய தூதரானவர் வழியிலே பிலேயாமுக்கு எதிராக நின்று தம்மை கர்த்தராகவே வெளிப்படுத்துகிறார். எண்ணாகமம் 22 வாசிக்க முடியும். தேவனுடைய தூதரானவர் யோசுவா புஸ்தகத்திலே யோசுவா 3 13, 14, 15 வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக அவர் கடந்து வருகிறார். கர்த்தருடைய தூதனானவர் என்பது தேவகுமாரனை குறிக்கும். இவர்தான் உடன்படிக்கையின் தூதனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதரானவர் அவருடைய ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார். தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதராக அவதரிப்பதற்கு முன்பாக அவர் சபையின் மீட்பராகவும் இருந்தார். கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தின் ஆரம்பத்திலிருந்தே அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாகவும் இருந்தார். பிரியமானவர்களே, என் தூதரானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் என்று யாத்திராகமம் 23:23 கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆக கர்த்தர் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார், வழியிலே உங்களை காக்கும்படி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படி அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. உன் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை அப்படிங்கிற வாக்கியத்திற்கு எபிரேய பாஷை வார்த்தைகளை பல்வேறு விதமாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. செப்துடிவந்த், என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறபடியால் உங்களை விட்டு அவர் விலகி போக மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே தைரியமாக தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலும் கர்த்தருடைய தூதனானவர் என்று அழைக்கப்படக்கூடிய இயேசுடைய பிரசன்னம் இருக்கிறபடியினாலும் ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலும் நீங்கள் உங்களுடைய பயணங்களை தைரியமாக முன்னோக்கி செல்லுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதை சுதந்திரிக்கும்படியாக முன்னோக்கி செல்லுங்கள். தேவ கிருபை உங்களை பாதுகாத்து வழி நடத்தும். ஆமேன், ஆமேன்.